முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் 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 நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதையதை காட்டினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதையதை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடி நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடி நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
ஓரி வலதரணம் உஷனரணமா. ஆவியானவரே அம்மாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியில உள்ளாவிக் கொண்டிருக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிராமத்தில் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனமாக நீங்க எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா அப்படி ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆண்டவரே நாளில தொடர்புகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஆவியானவரை இந்த கிராமத்துல, இந்த ஒரு சிறிய கிராமத்துல எங்களை நீங்க வச்சிருக்கீங்களே ஏசப்பா. ஆண்டவரே நாமத்தை சொல்லும்படியாக, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே. எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவைகள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களே. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க ஆவியானவர். ஆண்டவரே நாங்கள் பண்ற ஆராதனை பட்ட கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களோடு ஆண்டவரே பேசினதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புங்க அப்பா, இந்த வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு அபிஷேகமாய் எங்களுக்குள்ள நீர் ஊற்றும்படியாய் இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஏதோ நாங்கள் வந்தோம் போனோம் எல்லாருக்கும் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி, செல்லம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. இவை பொழுதும் விலகல், இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தபடியாய் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற காரங்களை கர்த்தர் கொடுக்க வைங்கப்பா. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீதின் சங்கீதமா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். இப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறதே இல்லை, ஆனா ஆண்டவர் கேட்கறதுல நான் கூப்பிடும் போது எனக்கு என்ன பண்ணுங்க, அப்ப எப்ப கூப்பிடுறோமோ அப்போ ஆண்டவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூப்பிடுகிற அனுபவம் நமக்குள்ள வேணுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நீங்க, பெரியவங்க வந்திருக்கீங்க நீங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க ஏசப்பா. என் உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் கணவனுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் குடும்பம் ரொம்ப தரித்திரத்திலே இருக்குதுப்பா. என் குடும்பம் ரொம்ப வியாதியிலே இருக்குப்பா. என் குடும்பம் வெறி கஷ்டத்திலே இருக்கு ஆண்டவரே. எங்க போனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. ஒரே அலைச்சல் பொழப்பாதான் இருக்கு. என் குடும்பம் எதுவுமே சரியில்லாம இருக்கு ஏசப்பா. நீங்க வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் யாரோ கூப்பிட்டுட்டேன் ஏசப்பா, யாரையோ என் வீட்டுக்கு அழைச்சிட்டேன், ஒரு விடுதலையும் கிடைக்கல ஆண்டவரே. ஏமாற்றம் தான் வந்துச்சு. இந்த நாளையில நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்க, எனக்காக நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆவியானவர் நம்ம குடும்பத்துக்குள்ள இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறேன், என் இருதயம் ஒடுங்கி போயிருக்கு,
என் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கு, எனக்கு ஒரு விசாலத்தை தாங்க ஆண்டவரே. தாவீது சொல்றார், எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஆமென். இப்போ நம்ம அப்படிதான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசாலத்தை தாங்க ஏசப்பா, நான் நெருக்கமா இருக்கிறேனே, எனக்கு ஒரு விசாலமான இடத்தை தாங்கப்பா. என் இருதயம் ரொம்ப நெருங்கி போய் கண்ணீரினாலோ கஷ்டத்தினாலோ கடன் பிரச்சனையினாலும் குடும்ப பாரத்தினாலும் எவ்வளோதான் நம்ம இந்த இருதயத்தில் சுமக்க முடியும்? சுமந்து 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 நான் எப்படி இருக்கிறேன்? ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, விசாலத்தை தாங்க ஆண்டவர், ஒரு ஃப்ரீடம் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆவியானவர் உங்களுக்காக இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எனக்கு இறங்கி எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆவியானவரை இறக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை இறங்கி வரணும். அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நம்ம செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நம்மளுக்கு டைம் பார்ப்போம், ஜெபம் பண்ணினே இருப்போம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா, சரி போதும் இன்னைக்கு முடிச்சிடலாம். என்னுடைய செவியை அந்த கேட்குற நேரத்தில் ஆண்டவர் ஒன்றுன்னா வெளிப்படுத்துவார். எதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும், எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், எந்த பாவெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறோன்ட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆவியானவர் நம்ம சிந்தையில் உணர்த்தி கொண்டே இருப்பார். அவைகளெல்லாம் அறிக்கணும். ஆண்டவரே இதை நான் விடுறேன், இதை நான் உங்களுக்காக விடுறேன், ஆண்டவரே இதை இனிமேல் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு அந்த டைமில் ஆண்டவர் இறங்கி கெட்ட வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை இப்படி ஒரு போராடி ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறோம், எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம், ஆனால் நம்ம ஜெபம் மட்டும் எப்படி இருக்கு, சாதாரணமாக ஜெபிச்சுட்டு போயிடும். சாதாரணமாக என்ன பண்ணுறோம், ஜெபிச்சுட்டு போயிடும். நம்ம இவங்க எனக்கு சுகம் கொடுப்பாங்களா, அவங்க எனக்கு சுகம் கொடுப்பாங்களா, இவங்க தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிடுமா, அவங்க தலை மேலே கை வச்சு விடுதலை ஆயிடுமா, அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கரங்களிலே வல்லமை வச்சிருக்கிறார். நம்ம கூப்பிட்டாவே அவர் வருவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் தனித்தனியாக பார்த்துன்னுக்கிறாரு. எல்லாரையும் சுஜி, சரளாவா சரளா, சரண்யா இப்படி நினைச்சு என்னைக்கு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கூப்பிடுறியோ அன்னைக்கு உன் சமூகத்தில் அவர் இறங்குவார், உன் வீட்டுக்குள்ள அவர் இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போனோம் ப்ரேயர் மீட்டிங்கு போனோம், எல்லாரும் மீட்டிங்கு போயிடலாம், ஜெபம் பண்ணலாம், போகலாம் வரலாம், அது வேறு விஷயம். அது ஆண்டவர் நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம போகிறோம். அதுக்காக அந்த மீட்டிங்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த மீட்டிங் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும்ன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மைண்ட் செட்டோட வரக்கூடாது. இந்த நாளில் ஆண்டவர் ஏதாச்சும் என்கிட்ட பேசுவாரா, ஆண்டவர் ஏதாச்சும் என்ன கற்றுக் கொடுப்பாரா, தேவ ஊழியர் மூலிமா எதனாச்சும் எனக்கு கொடுப்பாரா, அப்படிதான் நான் அந்த மைண்ட் செட் போடுவேன். விடுதலை அங்கே தான் கிடைக்கும், இங்கே தான் கிடைக்கும், இங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் போடா. நீ சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாரு, அவர் உன் செவியை கேட்கிறவர், உன் சத்தத்தை கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 6வது வசனம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்கிறவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். இவங்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்வாங்க? இவ்வளோ ஓடிட்டு இருக்கிறாளே, சர்ச்சுக்குன்னு போயின்னு இருக்கிறாளே, இவங்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்வாங்க? சும்மா உனக்கு எதனா கொடுத்துருவாரா, சும்மா எதனா கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு ஜனங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணும், சொல்ல ஆரம்பிக்கும். இவெல்லாம் ஓடினுக்கிறா, இப்போ சர்ச்சுக்கு ஒரு பைபிளை தூக்கின்னு ஒன்றும் இல்லை, அப்போ கூட குடும்பத்துலேயும் ஒன்றும் இல்லை, அதில் இவங்களுக்கெல்லாம் யார் நன்மை செய்வான்னு சொல்லிட்டு நம்மளை பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறாரா செய்யலையோ, நம்ம முகத்தில் ஒரு ஒளி இருந்துச்சுன்னா போதும், மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட நம்ம தேவ பிரசன்னம் நம்ம கிட்ட இருந்தா போதும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ஜெபத்துல என்ன தெரியுமா கேட்கணும், ஆண்டவர் உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும், ஆண்டவர் உங்க பிரசன்னம் என்கிட்ட இருந்துச்சுன்னா வேற எதுவும் வேண்டாம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேடி என்ன பண்ணும், வரும். பார்க்கறது சொல்லி, என்னடி உன் முகம் ஒரு மாதிரி ஜொலிக்குதே, குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கிற, அழுவுற, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கிற, இவ்வளோ வியாதியா இருக்கிற, இருந்தாலும் ஏதோ ஒரு ஒளி என்ன பண்ணுது உன் முகத்துல தெரியுதேன்னு மற்றவங்க பார்த்து நம்ம சொல்லணும். ஆமீன். அதுதான் ஆண்டவர் சொல்ற, அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு முகத்தின் ஒளியை எங்கள் மேல்
பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய முகத்தின் ஒளிகள் நம்ம மேல் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படியே நம்மளுக்கு அந்த பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி நம்ம முகத்துல இருந்துச்சுன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பணம் பொருள் எல்லாமே வந்திருக்கிற இதை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் உங்களுடைய பிரகாசமான அந்த ஒளியில இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணோம்? அந்த சமூகத்தில் உட்காந்து பாருங்க. நம்ம அவனுடைய சமூகத்தில் உட்காந்து பாருங்க. இவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு இல்லை. இது நிஜம், இது சத்தியம், இது வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அநேக வேதர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க? பக்தர்கள் எழுதி வைத்துட்டு போனோம். அவங்கள கண்ட அனுபவம் நம்மளுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துட்டு, அதான் ஆண்டவர், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கும். நான் கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுங்கப்பா. நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேனோ அப்பெல்லாம் எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவர். கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேலே வந்துச்சுன்னா போதும், நம்ம முகம் எப்படி இருக்குமா? பிரகாசமாக இருக்கும். அப்போது எதோட பிரகாசனா? அது 7ஆம் வசனத்தில், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், நகை பணம் பொருள் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு அது இருந்து நம்ம கூட இப்போ 1 கோடி ரூபாய் நம்மக்கிட்ட இருந்தால் எடுத்து கொடுத்தா நம்ம முகம் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி சந்தோஷப்படும்? 1 கோடி ரூபாய் எட்டு கொடுத்துட்டான். இப்போ இருக்கிற நிலைமைக்கு தந்தீர் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 1 கோடி ரூபாய் வாங்கின சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். எப்போ தெரியுமா? உங்களுடைய ஒளியை என் மேலே பிரகாசிப்பிக்கும் போது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க ஒளி என் மேல வரணும், உங்க பிரகாசமான அந்த ஒளி என் மேல வீசணும், என் குடும்பத்தின் மேல ஒரு ஒளி வீசணும். அப்படி என் குடும்பத்தை, என் வீட்டை இப்படி தாண்டி போறவங்க அப்படியே தாவி விழணும். இங்க ஏதோ ஒரு மாய மந்திரம் இருக்கு, இங்க ஏதோ ஆண்டவர் என்னவோ செய்யறாரே, இங்க ஏதோ அற்புதம் நடக்கும், இங்க போனா ஒரு விடுதலை கிடைக்கும், இங்க போனா ஒரு சமாதானம் கிடைக்கும், என் வீட்டை தாண்டி போறவங்க வரணும் ஆண்டவரே, என்கிட்ட வந்து ஜோம் பண்ணிக்கணும். எப்படி இப்படி உங்கள் வீட்டில் இப்படிலாம் இருக்குதுன்னா நான் சொல்லணும், ஏசப்பாவோட ஒளி என் குடும்பத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக எங்களை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம்? சொல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கடைசியாக வாசிக்கலாம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் வரைக்கும் சமாதானம் இல்லாமல் தூங்கி நிந்தியா? படுக்கையில் ஒரு சமாதானம் இல்லையா? படுக்கும்போது ஒரு பாரங்கள், குடும்பம், அடுத்த நாள் எப்படி விடியுமோ, அடுத்த நேரம் எனக்கு எப்படி போகுமோ, நாளை தினம் எனக்கு எப்படி போய் முடியும்னு இவ்வளோ நாள் சமாதானம் இல்லாமல் தூங்கியிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து விட்டு அவருடைய பிரசனத்தையும் அவர் ஒளியும் நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் படுத்து பாருங்கள். இந்த கடைசி வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஒரு படுக்கையில், ஒரு தூக்கத்தில் ஒரு சமாதானம். எத்தனையோ பேருக்கு பணம் பொருள் பதவி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தூக்கத்தில் கூட சமாதானம் இல்லைங்க. தூங்கும்போது திடீர்னு இந்த சொத்து என்ன ஆகுமோ, ஐயோ இந்த இடம் என்ன ஆகுமோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பயத்தில் ஒவ்வொரு நாளும் பணம் படித்தவர்கள் செல்வந்தரங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாதவங்க எப்படி வாழ்றாங்க? ஐயோ நாளைக்கு கடங்காரங்கன்னா கேட்பாங்களோ, இதாகுமோ அதாகுமோ, என்ன செய்வாங்கன்னா எது செய்வோமோ அப்படி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி என் சத்தத்தை கேளுங்க ஏசப்பான்னு கேட்டு அவருடைய மறு உத்தரவு நீங்கள் வாங்கி கொண்டு அவருடைய பிரகாசம், அவருடைய பிரசன்ஸ் நீங்கள் உணர்ந்துட்டு நீங்கள் போய் படுத்து பாருங்கள். உன் தூக்கத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். அவர்கிட்ட மட்டும்தான் சுகம் இருக்கும், அவர்கிட்ட மட்டும்தான் பலன் இருக்கும், அவர்கிட்ட மட்டும்தான் விடுதலை இருக்கும். ஆமென். அவர்கிட்ட மட்டும்தான் சமாதானம் இருக்கும். வேறு எந்த மனுஷனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. வேறு எந்த மனுஷனும் நம்மளுக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. நம்மளுக்கு நிம்மதி பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி,
எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்மளை சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒரே ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு நித்திரையில், படுக்கையில், தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? இங்கே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். தேதி குறிச்சிக்குங்க. இப்போ காலண்டரில் போய் என்ன பண்ணுங்க? தேதி குறிச்சுங்க. தேதி குறிச்சிட்டு இன்னைக்கு என்ன தேதி இருக்கா? இல்லாதவங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட நீங்கள் பேசுனீங்க, அந்த பைபிள் நீ இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை வாசிங்க. முழங்கால் படியிட்டு இந்த பைபிளுக்கு கையில் நேராக பிடிச்சிட்டு இதை வாசிச்சுட்டு, ஆண்டவரே சமாதானம் உங்ககிட்ட மட்டும்தான்ப்பா இருக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க, நான் கூப்பிடும்போது செவி கொடுக்குறவர் நீர் தானே. தாவீது கூப்பிட்டாரு, நீங்கள் செவி கொடுத்தீங்க. இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களை கூப்பிடுறேன், எனக்கு செவி கொடுங்கப்பா, எனக்கு இறங்கி நீங்கள் வாங்க ஆண்டவரே. அப்படி நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் 4 தினத்தில் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக கூப்பிடும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். உண்மையாய் இல்லை, நான் கூப்பிட்டேன், நான் ஜெபிச்சேன், ஒரு அற்புதம் நடக்கலைன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாதபடி ஆண்டோட சமூகம் உண்மை உத்தமமாய் சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்கள். தேதி அப்படியே ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, 2 நாள் ஜெபம் பண்ணுங்க, 3 நாள் அப்படியே ஜெபம் பண்ணினே வாங்க. உங்கள் குடும்பமும் நீங்களும் எப்படி மாறுவீங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு நாள் சேலஞ்சாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சரிங்களா? குடும்பம் மாறும், சமாதானம் கிடைக்கும், பெரிய காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கும். 2025 இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில், இந்த மாதம் முடிகிறவங்களே நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இது விசுவாசிச்சுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். ஏதோ சொல்லிட்டாங்க பாஸ்டர், அதனால் உட்காரலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட வச்சுங்கோ. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் அப்படி வச்சுங்க, செகண்ட் நாள் என்ன பண்ணோம்? விசுவாசம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா அது என்ன பண்ணுமா? பெயர்ந்து போயிடும். கடுகளவு விசுவாசம் தான் கேட்குறாரு, பருப்பளவு விசுவாசம்லாம் கேட்கல, கடுகளவு விசுவாசம். தேவனே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, 4வது சங்கீதத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கூடும். ஆமாண்டு நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாளிலே உங்கள் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவி பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, கடைசி வசனத்தை வாசித்தோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்லி. ஆமாண்டவரே, அப்பா, நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கு நீ ஆண்டவரே சுகமான நித்திரையை தருகிற தேவன் நீங்கள். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை வியாதினால், கடத்தினால் ஆண்டவரே உண்மையை நேசிக்கிறார்கள். ஆண்டவரே, நேசிக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே, அப்போ அந்த 16ஆம் தேதி 2ஆம் மாதத்து 2025 ஆண்டில் இந்த எருமேட்டி கிராமத்தில் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நல்ல நித்திரையை தந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்னிய ஐக்கிய நாளில் கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தர் வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் அவருக்கு வாழ்நாள் எல்லாம்